சிம்பிளா எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்யக்கூடியவர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விதை நான் போட்டது அப்படின்ற மாதிரி கதை அவர் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். நல்ல கைத்தருடன் இயக்குனர் வெற்றிமாறன் சார் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வருது வருது வருது. எல்லாருக்கும் வணக்கம். கருடன் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வருது, கொஞ்சம் கொஞ்சமா வரும், கொஞ்சம் கொஞ்சமா வரும். வருது 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 வருது. ஓகே. கருடன் படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து எனக்கு வந்து ரெண்டு முக்கியமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. முதல்ல வந்து செந்தில், அதுக்கப்புறம் வந்து சூரி. இவங்க ரெண்டு பேரும் ஒரு படம் பண்ணும்போது அது கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய இன்டென்ஷன். செந்தில் வந்து என்னை பற்றி சொன்ன மாதிரி நான் செந்திலை பற்றி சொல்றதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. பாலுமந்திர சாரோட ஒர்க் பண்ணும்போது அது ஒரு கனகாலம் ஷூட்டிங் அப்போ சாருக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. அப்போ ஒரு 60 days வந்து சார் கூட வந்து செந்தில் தான் இருந்தான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து சார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட சார் ரூம்லயே வந்து செந்தில் படுத்துக்குவான். அப்புறம் அவர் டாய்லெட்டுக்கு கூட்டு போனது எல்லாமே செந்தில் தான். டாய்லெட்டுக்கு கூட்டு போனது, கிளீன் பண்ணது, வாஷ் பண்ணது எல்லாமே செந்தில் தான். நான் சொன்னேன், எப்படிப்பா இதை நீ பண்ற, உன்னால எப்படி முடிஞ்சதுன்னு. சார் எங்க அப்பாக்கான நான் பண்ண மாட்டேனா சார், அந்த மாதிரி தான் சார் நான் இதை பண்ணேன்னு சொன்னான். ஸோ அதுதான் செந்தில். ஸோ நம்ம அது செந்தில் கிட்ட வந்து அவன் சொன்ன மாதிரி நிறை குறை அப்படின்னா வந்து நம்ம எல்லாருமே குறைகளோடு இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அவனுடைய அன்பு வந்து ஒரு பெரிய நிறை. ஒரு ஒரு மென்டாரோட ஒரு டீச்சரோட எப்படி இருக்கணுன்றதுல வந்து அவனுடைய அன்பு வந்து ஒரு பெரிய இது. ஆல்சோ வெரி நைஸ் பர்சன். ஒரு எந்த சூழலையுமே வந்து கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் வச்சுக்கக்கூடிய ஒரு ஆள் செந்தில். அண்ட் சூரி வந்து எனக்கு வந்து அப்பப்போ பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம், 2-3 தடவை பார்த்துருக்கோம், அவ்வளோதான். விடுதலைக்கு முன்னாடி அப்புறம் விடுதலையில தான் எங்களுக்கு வி ஸ்டார்டட் இன்டராக்டிங் படம் வேலை செய்யும் போது. அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு குமார் சொன்னார். சூரி பண்ணுறாங்கன்னப்போ அதுக்கப்புறம் செந்தில் பண்ணால் எப்படி இருக்கும்னு கேட்டாங்க. நல்லா இருக்கும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அண்ட் தென் செந்தில் வந்து அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ, இந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்ல நான் என்ன ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ல உட்காந்து நம்ம என்ன இன்புட்ஸ் கொடுப்போமோ அந்த அளவுல வந்து இது இப்படி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஆக்சுவலா வந்து அவன் வந்து சசிகுமார் சஜஸ்ட் பண்ணப்போ நான் சொன்னேன், அவர் ஏன்பா பண்ண போறாரு இந்த ரோல், இது முக்கியமான ரோல் தான், ஆனா அவர் ஏன்பா பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். கதை சொன்ன உடனே சொன்னா, எனக்கு சார் பண்றேன்னு ஒத்துக்கிட்டாரு சார் அப்படின்னா எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்பவும் வந்து இதே பதில தான் அவர் சொன்னா சூரிக்காக பண்றேன்னு சொன்னாருன்னு சொன்னா, அது வந்து அதை சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் பெரிய மனசு வேணும். ஐ ரியலி உங்களுக்கு பெருசா பாராட்டேன் நான் அதுக்காக. அண்ட் ஆல்சோ நான் படம் பார்த்தேன், ஃபைனல் வெர்ஷன் பார்க்கல, அதுக்கு முன்னாடி வெர்ஷன் பார்த்தேன். அவருடைய ரோல் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான ரோல், அவ்வளவு இம்பார்ட்டன்டான ரோல், அவருக்கே ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ரோலா இருக்கு இந்த படத்துல இருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளவு கண்ணுக்கு வந்து இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை சரியா செஞ்சிருக்கு. அண்ட் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் இன்னும் கேட்கல, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார் சூரி சொன்னார். இப்போ எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் கனியோட ரோல், அவர் இந்த படத்துல நான் அவரை பார்க்கும்போது இதுக்கு ஒரு நம்பகத்தன்மை வருது, இந்த கதைக்கு ஒரு நம்பகத்தன்மை வருது. அது அவருடைய பிரசன்ஸ், அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ். அண்ட் அவர் ஒரு வெரி க்ளோஸ் டு த பீப்புள், மக்களோட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு மனித
மனிதராக ஆன் ஸ்க்ரீன் வர்றாரு. அது வந்து நமக்கு ஒரு ஒரு நெருக்கத்தையும் நம்பகத்தன்மையும் கொடுக்குது இந்த கதைக்குள்ள. எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டன்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த ஹை ஸ்பீட் ஃபைட் எல்லாமும் நல்லா இருக்குது. துரை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா ஒரு வருத்தம். துரை வந்து ஜாக்சனோட ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் தனியாக வந்து செந்திலோட எல்லா படங்களும் பண்ணுறாரு. செந்தில் சொன்ன மாதிரி ஆர்ட் டைரக்டர், எல்லா நாளும் ஷூட்டிங்கு வர்ற ஆர்ட் டைரக்டர் வந்து கொஞ்சம் அரிதானது தான். அந்த அந்த விதத்தில் ஒரு ஒரு அரிய விஷயத்தை இந்த படத்தில் நிகழ்த்தியிருக்கீங்க நீங்கள். ஸ்நேகனுக்கு செந்தில் சொன்ன மாதிரி உங்களோட ஏற்கனவே அவருக்கு பழக்கம் இருக்குதான் செய்யுது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எனக்கு வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருடைய ரோல்ஸுமே கன்வின்சிங்காக இருக்குது, சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த மதுரை மண்ணின் மைந்தனை வாழ்த்து வந்த உங்கள் அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன். நன்றிப்பா. விடுதலைக்கு வந்து இதே மாதிரி ஆதரவு கொடுத்தீங்க. சூரியோட எல்லா படத்துக்கும் உங்களுடைய பேரன்பு அவன் மேலே பெருமழையாக பொழியட்டும். எனக்கு என்ன இருப்பா, டைம் ஆச்சு, தேட்டருக்கு படம் பார்க்க வந்துடுவாங்க, சீக்கிரம் பேசணும். எல்லாரும் இங்கே கேட்ட பேச்சிலே வந்து அம்மா வடிவுக்கரசி அம்மாவோட பேச்சு தான் பிரமாதம். பிரமாதம் பிரமாதம். உங்களுடைய பேச்சு வந்து உங்கள் இயக்குனர் உங்களை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தாரு, அந்த செட்டு எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு அதை சொல்லிச்சது. வெற்றி சார் சொல்லிட்டே இருந்தார், செந்தில்குமார் வந்து மனிதர்களை கையாளுவதில் மிகவும் வல்லவர், அன்புல வந்து பார்த்துப்பாருன்னு சொன்னார். செந்தில் நம்மளும் ஒரு படம் பண்ணுவோம் செந்தில், ரொம்ப நான் எனக்கு உங்கள் எல்லாம் தாண்டி அவர் பக்கத்தில் உட்காந்து உங்களுடைய அது பெரிய மூத்த சகோதரனை போல ஒரு தகப்பன் சாணத்தில் உட்காந்து உங்களை ரசிச்சுட்டே இருந்தார். வெற்றி சார் வந்து குதிச்சுக்கிட்டே இருந்தார். அது மாதிரி எனக்கு உங்களை பற்றி முழுசாக எதுவும் தெரியாது, பட் ஆனால் கேட்கறதுக்கும் கடைசியில் வடிவுக்கரசியமாக பேசும்போது அவங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக எவ்வளோ சந்தோஷம் ரசிச்சிருக்காங்க, எவ்வளோ விஷயத்தை அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ஸோ உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களோட ஆரம்ப கட்டம் வரைக்கும் தான் நமக்கு மோட்டிவேஷன், ஓகே இங்கேருந்து வந்துடுவாங்கன்னு. ஆனால் சூரி மாதிரி ஒரு ஆள் வந்து முதல்ல சினிமாவில் என்ட்ரி ஆகி இப்படி வந்தது ஒரு பெரிய சாதனையாக இருந்தாலும் இவ்வளோ நாள் இருந்த அந்த ஸ்பேஸ்லேருந்து ஜென்ரலாக வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அந்த ஆங்கிள்லேருந்து பார்த்து சொல்லும்போது, இவ்வளோ நாள் காமெடியனாக இருந்து ஒரு சீன் கொடுத்தம்போது ஒரு சீனை வந்து நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவில் அதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், எப்படி ரீச் பண்ண போகிறோம், அதோட ஏற்ற இறக்கம் எங்கே இருக்குன்னு ஒரு சீன் அனலைஸ் பண்ணி அப்புறம் டைரக்டரோட பேசி அதை பண்ணுறதுங்கிறது ஒருவருக்கு ஒரு டெக்னிக் இருக்கும். சூரியோட ஒர்க் பண்ண வரைக்கும் என்னென்னா நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு 2-3 படம் பண்ணிருக்க மாட்டேன், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் ஒரு சீனுக்குள்ளே அந்த காமெடியை மட்டும் தேடின ஒரு மூளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை எப்படி ஒரு ப்ரொட்டகனிஸ்டாக கதையின் நாயகனை வந்து அதை ப்ரெசென்ட் பண்ண போகிறோங்கிறத யோசிக்கிறது அது பெரும் கஷ்டம். அது ஏன்னா ரொம்ப நாளாக ஒரே ஃபார்மில் யோசிச்சுட்டு அதுலேருந்து உடச்ச இன்னொரு ஃபார்ம் உடைக்கிறதுங்கிறது. விடுதலைக்கு அப்புறம் அவனுக்கு கருடனை போல் ஒரு படம் வர்றதும், அடுத்து சிவாவோட ப்ரொடக்ஷன், ஸோ இவன் வினோத்தோட படம் அது வர்றதும், அவனை அடுத்தடுத்து ஹீரோவை பொசிஷன் பண்ணுறதுல அவன் வாழ்க்கையில் நடக்கிற இந்த படத்தோட இந்த ட்ரெயிலரோட முதல் வசனத்தை போல இயற்கையும் அந்த கடவுளும் அவனை வந்து சிறப்பாக அவனுக்கு வரம் கொடுத்து ஆசீர்வதிச்சுக்க நான் நம்புகிறேன். அவனோட அடுத்தடுத்த படங்களும் அவன் மேலே ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்துது. அவனை ஹீரோவை மோல்டு பண்ணுறதுக்கும் அது ரொம்ப அழகாக வடிவமைக்குதுன்னு அதை பார்க்குறேன். அதை பார்த்து ரொம்ப ரசிக்கிறேன் நான். நம்ம ஊர் மூஞ்சி ரொம்ப அழகான சிறந்த கருப்பான அழகாக நீ வாழ்க வளர்க நல்லா இருப்ப. நீ இங்கே வந்தது அத்தனை பேருக்கும் நன்றி. அடுத்த முறை இருந்து மதுரை மட்டும் இல்லாமல் அகில உலக அப்படி தான் போட்டு நிறைய ஊர்லேருந்து அவனுக்கு பேனர் வைத்தோம். வர பஸ்ஸு 1-2லாம் இல்லாமல் இன்னும் நிறைய பஸ் வந்து ஆள் வரட்டும். வாழ்க. நன்றி. வந்து நான் இருக்கும். நன்றி. தேங்க்யூ.